ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டிலையே ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது இந்த அரிசி மாவு தான். அந்த அரிசி மாவை ஒரு பவுலில் கொஞ்சம் கொட்டி வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்துட்டு கொட்டிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 செகண்ட் ஒரு 1 மினிட் நீங்கள் ஊற வச்சாலே இது நல்லா ஊறிடும். ஓகே, நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கு நான் நாட்டு சக்கரை அந்த சக்கரை நம்ம ஆட் பண்ணணும். உங்களுக்கு ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ணாமலுமே கூட இருக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணி சாப்பிடுவேன். ஓகே, இப்போ நாட்டு சக்கரை இப்போ நம்ம வந்துட்டு நாட்டு சக்கரை தான் இதில் போட போகிறோம். நாட்டு சக்கரை பவுல் எடுக்கிற வரைக்கும் அவ்வளோதான் போதும். இது ஊறின உடனே பாருங்க அதுக்கு உங்களை எப்படி ஊறி இருக்குன்னு எல்லாமே சாஃப்டாக இருக்கு. காமிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு இந்த இது காமிக்கிறேன். டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் தெரியும் பாருங்க. பாருங்க, இது அப்படியே ஊற வைக்காது, நல்லா ஊறு இருக்கு. பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக பாதி அவ்வளோதான். இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி இது போட்டு நம்ம அப்படியே கீழே வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நான் வந்துட்டு வடிகட்டி எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் ஓகே. இப்போ நம்ம இதில் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்றோம். 2 மினிட்ஸில் இது சூப்பராக ரெடி ஆகி வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ நாட்டு சக்கரை தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டே சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி அதிகமாக போட்டு சாப்பிட்னா ரொம்ப பிடிக்கும் சக்கரைலாம். அன்றைக்கி ஒரு நாள் சின்ன வயசுலாம் இருக்கும்போது இந்த வெள்ளை சக்கரை இருக்கும்ல, அதை ஸ்நாக்ஸ் மாதிரி உட்காந்து டப்பாவோடு எடுத்துகிட்டு வந்து நான் பாட்டு டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். உள்ளெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா, எங்கள் அம்மா வந்துட்டு கம்பெனிக்கு போயிடுவாங்க. அன்றைக்கி சண்டே தான் நினைக்கிறேன். ஆமாம், எங்கள் அப்பா வந்துட்டு உள்ளே சர்ஃபன் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போட்டு மோட்டர் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் எடுத்து தின்னுக்கிட்டு இருந்தேன். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ போட்டுக்கோங்க. சுகர் வேணாட்டிங்கன்னா நீங்கள் போடவே தேவையில்லை. இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். நான் வந்துட்டு இந்த மாதிரி டெய்லியுமே ஒரு வீடியோவில் ஹெல்த்தியான 2 மினிட்ஸில் டேஸ்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் வீட்டிலே ரெடி பண்ணுறேன். டெய்லி ஒரு வீடியோவில். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் இது தான் செஞ்சுருக்கேன். இந்த இதுலேயே நம்ம வேறு டிஷ் கூட செய்யலாம். இந்த இதில் நான் வேறு டிஷ் கூட செய்யலாம். இது அந்த இது வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ணால் அதுவுமே 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அதுவுமே நல்லா அதில் ஊற வச்சு நல்லா போடுறது தான். இது தண்ணியில் ஊற வைக்கிறோம், அது பால் அந்த மாதிரி. நான் அடுத்த வீடியோ வந்து காமிக்கிறேன். பண்ணியாச்சு. இப்போ நல்லாவே எவ்வளோ சூப்பராக மாறி இருக்குன்னு பார்த்தீங்களா? கொஞ்சம் சுகர் பத்தாது. இவ்வளோ சுகர் போட்டேன். இவ்வளோ சுகர் தான்டா போடுறது. ஓகே, அவ்வளோதான். இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய் பாய்.